ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். இன்றைக்கி நாங்கள் ஒரு கேஸ் பார்ப்போம். எனக்கு கவுன்சிலிங்க்கு வந்த ஒரு கேஸ் அடிப்படையாக வச்சு நாங்கள் பேச போகிறோம். அதாவது இது ஒரு வைஃப். அவங்க தன் ஹஸ்பண்ட் இருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்லி என்கிட்ட இதுக்கு என்ன செய்யலாம்னு பேசினாங்க. ஸோ அதுக்கான இது அவங்க சொன்ன விஷயம் இது ஹஸ்பண்டுக்கு தெரியா. ஆனால் அவங்களோட பேசுகிறது ஹஸ்பண்டுக்கு தெரியா. ஹஸ்பண்டுக்கு தெரியவும் கூடாது. தெரிஞ்சால் அது இன்னும் எங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்த ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தான் நான் செய்யணும். ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு கைட் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டாங்க. ஸோ நானும் அவங்க சொன்ன பிரச்சனைக்கு கவுன்சிலிங் இல்லை, சில கைடன்ஸ் கொடுத்தேன். பட் இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், கப்பல் கவுன்சிலிங் வார நேரம் எங்களுக்கு தனியாக ஒருத்தருக்கு மட்டும் கவுன்சிலிங் செஞ்சு ஒரு பிரச்சனையை முழுமையாக இல்லாமலாக்கவோ அல்லது அந்த பிரச்சனைக்கு சரியான முடிவை அவங்களுக்கு எடுக்க வைக்க கைட் பண்ணவோ எங்களுக்கு இயலாம். ஏன்னா கப்பல்ஸுக்குள்ள இருக்க பிரச்சனையை 2 பேருமே சேர்ந்து தான் தீர்க்கணும். ஸோ தயவு செஞ்சு இப்படி சப்போர்ட் இல்லாமல் இருக்காதீங்க. உங்களோட லைஃப்பில் வர பிரச்சனைகளை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் தீர்த்து கொள்ளணும். ஸோ வைஃப் ஒரு கவுன்சிலிங் போகிறன்றதுக்காக அவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்கள டவுன் பண்ண வெளிக்கிடாதீங்க. அது இன்னும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சிக்கலுக்குள்ளே தான் கொண்டு சேர்க்கும். ஸோ உங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கின்றா நீங்கள் பேசி தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு அது இயலாமல் அது சீரியஸாக போகுதுன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை எடுங்க. அது பிழை இல்லை. கவுன்சிலிங்க்கு போகிறதுன்ற சொல்கிறது பிழை இல்லை. இப்போ காமனாக நடக்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்துக்கும் போய் ஒரு கவுன்சிலர்கிட்ட கைடன்ஸ் எடுத்துகிட்டு வர்றது காமனாக இப்போ நடக்குது. ஸோ அதை சீரியஸாக ஒரு இஷ்யூவாக பார்க்காதீங்க. எங்களுக்கு தீர்த்து கொள்ளாத விஷயங்களை ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் நாங்கள் ஐடியா எடுத்துக்கொண்டு அதை எங்களோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்றது தான் இங்கே நடக்குது. ஸோ இதை பிழையாகவோ இல்லாது உலகத்தில் இல்லாத ஒரு விஷயத்த செஞ்சதாக நீங்கள் கருத வேண்டாம். நிச்சயமாக உங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் சிக்கலாக தான் போகும். இப்போ நான் யோசித்தேன், இப்போ அந்த வைஃப் உண்மையாகவே பாவம். அவருக்கு பர்சனலோட முடிவெடுக்கையில் அதை எடுத்தாலும் ஹஸ்பண்டுக்கு சொல்லலாத சிச்சுவேஷனில் தான் அப்படி இருக்கிறாங்க. ஸோ இப்படி இது ஒரு கேஸ் இல்லை, இப்படி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி கவலைப்பட்ட சந்தர்ப்பங்கள் காணப்படுது. ஸோ தயவு செஞ்சு ஒரு இஷ்யூ வார நேரம் கப்பல்ஸாக சேர்ந்து அதுக்கான சொல்யூஷனை தேட முயற்சிங்க. அப்போ தான் அந்த பிரச்சனை முடியும். இல்லாமல் இப்போ நான் அந்த குறிப்பிட்ட எக்ஸ்டெண்டட் நபருக்கு கொடுத்த கைடன்ஸால் சொல்யூஷன் வரும்ன்றது தெரியும். நான் அதையும் சொன்னேன் அவங்களுக்கு. ஏன்னா ஒருத்தரால் 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தரால் செய்ய இயலாது. ஸோ நிச்சயமாக 2 பேரும் சேர்ந்து ஒரு கப்பலாக சேர்ந்து தான் அந்த பிரச்சனைக்கான முடிவை எடுக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கப்பல்ஸ் யோசிச்சு நடந்துக்கோங்க. ஒருத்தர் கவுன்சிலிங் போகணும்னு விரும்புகிறாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போடு அவங்களோட இன்னும் கூடக்கூடிய விஷயம் தான் நடக்கும். அவங்கள நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது. நீங்கள் ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ்கிட்ட போனால் கவுன்சிலிங்காக. ஸோ இந்த விஷயத்த கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்க. கவுன்சிலிங் போகிறதுன்றது பிழை இல்லை, அது தவறு இல்லை, அது காமனாக இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற விஷயம். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு பொருத்தமான கவுன்சிலர்ஸை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கிறது குற்றமாக கருத முடியாது. அது குற்றம் இல்லை. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃபேமிலி. தேங்க்யூ.